ஓவராலா விஜய் இந்த தடவை எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுப்பாரு சார்? பர்சன்டேஜ் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் இருப்பேன் சார். சப் 15% தான், 15க்கு கீழே. நாட் லெஸ் தென் 15%, நாட் மோர் தென் 15%. யார்? விஜய். விஜய் 15 தாண்ட மாட்டார். என்ன சார், ஆளாளுக்கு 20%, 25, 30, 35க்குலாம் போயிட்டு இருக்காங்க சார். ஆமா. வந்து முதல் நாள் வந்து 1 கோடி 1.25 கோடி ஓட்டு வாங்கிட்டாருங்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு வந்த தகவலும்படி இப்ப 2.25 கோடியை தாண்டி விட்டார் அப்படிங்கிறாங்க சார். பெர் டே ஒரு கோடி கோடியா ஏறிக்கிட்டே போகுது சார். நீங்க மட்டும் 15%க்கு மேல போக மாட்டாருங்கிறீங்க. ஏன்னா இப்ப ஒரு விஷயம், இந்த இடத்துல உங்களுக்கு எனக்கு சிமிலாரிட்டி உண்டு. என்னுடைய ஒரு ரஃப் எஸ்டிமேஷன்ங்கிறது 12 to 15%. நான் விஜய்க்கு கொடுத்திருந்தேன். ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் கொடுத்திருந்தேன். இப்போ வரைக்கும் என்னுடைய நிலைப்பாட்டுல மாற்றம் இல்ல. நீங்களும் அதே விதமா தான் திங்க் பண்றீங்க. நான் வந்து பல காலமாக 6 முதல் 8% மிஞ்சி போனா 10 தொடுவார்னு தான் சொல்லிட்டு வந்தேன். இப்போவும் எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இல்ல, என்னுடைய ஸ்டாண்டில் அது இல்ல. ஆனா வந்து சென்னை போன்ற இடங்கள்ல கிட்டத்தட்ட 25% வாக்குகளை எடுக்கிறார். மதுரை போற இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 18% கிட்ட வாக்கு எடுக்கிறார். கோயம்புத்தூர் கிட்ட ஒரு 14-15% கிட்ட வாக்கு எடுக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து ஒரு 15-16% எடுக்கும் போது அந்த 10 கிராஸ் பண்றாங்கன்றதான் பார்க்கிறேன் அந்த மாதிரி இடங்கள்ல. அதுவும் தமிழ்நாடு சேர்த்து ஆவரேஜ் போடுறப்ப 15%க்குள்ள வருது. 15 கீழே வந்துரும் கண்டிப்பா. நீங்க சொல்ற 12 முதல் 15 கணக்குல வந்துரும். அந்த சர்டன் பெல்ட்ஸ்ல அவர் வந்து ஒரு பெரிய கான்சென்ட்ரேட்டடா வாக்கு எடுக்கிறார்.